தமிழகத்துல பிஜேபிக்கு ஓட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஜீரோல இருந்தது. ஆனா இப்ப தமிழகத்திலேயே 2021 சட்டமன்ற தேர்தல 11% வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை என்ற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மக்கள் பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு அவ்வளவு பேர் ஓட்டும் போட்டாங்க. எதனால திமுகவை கொண்டு வந்த மிகப்பெரிய சட்டங்கள் விமர்சனங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அறிவிடம் பண்ணதே யாரும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக நிறைய பேர் இருந்திருக்காங்க பிஜேபியில. ஆனால் யாருமே இளைஞர்களை குறி வச்சது கிடையாது, இளைஞர்களை கவர்ந்தது கிடையாது. ஆனால் இளைஞர்களை கவர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணவர்கள் தான். அண்ணாமலை அண்ணவர்கள் கட்சியை புதுசா தொடங்கின உடனே மக்கள் அனைவருமே இல்லை, இளைஞர்கள் அனைவருமே அந்த கட்சியில இணைய காத்து கொண்டு இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. புதிய கட்சி தொடங்குவது எளிது, ஆனால் வலுவான அமைப்பு உருவாக்குவது கடினம் என்கிறார்கள். ஒரு கட்சி யாருனாலும் தொடங்கலாங்க. இன்னைக்கு நான் நினைச்சா ஒரு கட்சி தொடங்குவேன். ஏன் ரோட்ல போறவன் ஒரு பிச்சைக்காரனா ஒரு விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா இருந்தாலும் அவர் நான் சொல்றேன், அவரு நினைச்சா கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த கட்சியை நடத்தணும், அது வழி நடத்தணும். அதுல அதாவது மோடு பள்ளம் நிறைய இருக்கும், விமர்சனங்கள் வரும். கட்சிகள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய நிக்கணும். அப்படிதான் அந்த கட்சி நிக்குமானா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணா அவர்கள் திமுகவை மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை வச்சாருன்னா அது பிஜேபியின் சப்போர்ட்னால அவர் மிகப்பெரிய விமர்சனங்களை வச்சாரு. ஆனா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நிறைய வரும். அண்ணாமலை அண்ணா அவர்கள் கட்சி புதுசா தொடங்க ஆரம்பிச்சாருன்னா எனக்கு பின்னாடி திரும்பினாக்கா அந்த கட்சி நிர்வாகிகளும் அடுத்த லாஸ்டா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணா அவர்களும் இருப்பாரு. ஆனா அண்ணாமலை அண்ணா அவர்களே திரும்பி பார்த்தாருன்னா அவர் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தான் மிகப்பெரிய ஒரு சத்தியா மிகப்பெரிய போல்டா பாத்தீங்கன்னாக்கா தில்லா இருக்கணும். அவர் நிப்பாரா இல்ல தெரிச்சு ஓடுவாரா, மாற்ற நினைக்கிறாங்க இல்ல ஏமாற்ற நினைக்கிறாங்களான்றது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாஜகவிலிருந்து வெளியேறிய காரணம் முழுமையாக தெளிவாக இல்லை என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது பிஜேபியில இருந்து அண்ணாமலை எதுக்கு வெளியில வரணும் அப்படின்னு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவன் ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா தமிழகத்திலேயே இந்த கஜேந்திரன் மட்டும்தான். இந்த கஜேந்திரனை தாண்டி அண்ணாமலை அண்ணவர்களை பற்றி பேசுறதுக்கு தெளிவா சொல்றதுக்கு வேற இந்தியாவிலேயே எவனுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த கட்சியில இருந்தாருன்னா அவர் லைஃபே க்ளோஸ். அவரை அந்த கட்சியில ஆதரிக்க யாருமே கிடையாது. அந்த கட்சியில அவரை விமர்சனங்களை வைக்கதான் உண்டு. இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன்னா அந்த கட்சிக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னா தான், அந்த கட்சிக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் இணைந்து பார்த்தா வேலை செய்ய முடியும். ஆனா அந்த கட்சியில எனக்கு சப்போர்ட் கிடையாது. நான் பெரிய லெவல்ல போஸ்டிங்ல இருக்கேன். எனக்கு கீழே இருக்கக்கூடிய மட்டத்துல இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா என்னை ஆதரிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சியில அண்ணாமலை அவர்கள் ஏன் இருக்கணும்? மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. மாநில தலைவராக அவர் வேலை செஞ்சாரு. அந்த வேலையை சிறப்பாக பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஓட்டை பார்த்தீங்கன்னா பல மடங்கு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை அவர் மாநில தலைவராக மாத்திட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு கட்சியில சரியான அங்கீகாரம் கிடையாது, ஆதரவு கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த கட்சியில இங்க இருக்கணும்னு இன்னைக்கு புதுசா கட்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த இளைஞர்களும் அவர் பின்னாடி போறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. ஏன்பா கஜேந்திரன் நீ போறியாப்பான்னு என்ன கேட்டா கண்டிப்பா நான் போக மாட்டேங்க. ஓகேங்களா? மாற்றங்கள் வேண்டும். ஆனா அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் விரும்பக்கூடிய யாருன்னு நினைக்கிறேன், நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் போக மாட்டேன். ஆனா நீங்க எத்தனை பேர் போறீங்க? இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பிடிச்சி போய் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா விமர்சனங்களை வைக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டின்ற மாதிரியே இந்த ரெண்டு விஷயத்து தான் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருக்கணும். அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கிறீங்களா, விமர்சனம் பண்ண தயாரா இருக்கிறீங்களா? உங்களின் ஒருத்தனாக பேசிக்கின்ற நான் இன்றென்றும் உங்களோட இணைந்து இருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.